ஓம் காளீஸ்வரனம் திருச்சிற்றம்பலம் நமோ நாராயணா. என்னடா இது, அம்மா நிறைய கோவிலுங்களுக்கு ஸ்தலங்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க சிவகாளி சித்தர்பீடத்தில் இருக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சி எல்லா பக்தர்களும் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுறதுங்க? என்னோடய 16 வயசில் மயானத்தில் கடுமையாக 3 மாதங்கள் தவம் இருந்தேன். 99 சித்தஞ்சிக்கு வந்தேன். இங்கே நிறைய மக்களுடைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து, எண்ணற்ற பக்தர்களுடைய குறைகளை தீர்த்து, அவங்களுக்கு சிவகாளி அம்மனுடைய அருள் வரத்தை வாரி வழங்கி இன்றைக்கி சித்தஞ்சி அம்மாவாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக என்னால் எல்லா ஸ்தலங்களுக்குமே போயிட்டு அங்கே இருக்கிற புரதானமான கோவில்களில் தரிசனம் செஞ்சு, அங்கே இருக்கிற வரலாற்று நிகழ்வுகளை, சரித்திரங்களில் கூறப்பட்ட நிகழ்வுகளை, புராணங்களில் சொல்லப்பட்ட கதைகள்லாம் அந்த இடத்துக்கு தொடர்பு படுத்தி பார்த்து அதை உங்கள் இடத்துல எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணுன்னு தான் அம்மாவுடைய ஆசை. ஏன்னா நிறைய பேர் தன்னுடைய கிராமத்தை விட்டு கூட வெளியே போக முடியாத இருக்கிறாங்க. ஒரு மாவட்டத்தை விட்டு கூட வெளியே போகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காணொளி மூலமா பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இப்படியெல்லாம் வந்து உலகத்தில் அற்புதமான சரித்திர புகழ்பெற்ற திருக்கோயில்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, என் கூடவே அவங்களும் அந்த பக்தியோடு இந்த ஆலயங்களை அவங்க தரிசனம் பண்ணி கண்ணார மனசார அவங்க பிரார்த்தனை செய்ய சொல்ல, அவங்க இருந்த இடத்துலே அவங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான தெய்வீகமான அனுகிரகம் கிடைக்கணும்னு தான் அம்மா இந்த பதிவுகளை உங்களுக்கு நான் வழங்கிட்டு இருக்கிறேன். ஆந்திராவில் இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் தரிசனம் பண்ணி அங்கே இருக்கிற ஆலயங்களுடைய சிறப்புகளை எடுத்து கூறணும்னு சொல்லி அம்மா வந்து இந்த டிசம்பர் மாதம் மார்கழியில் முதல் காலஸ்திரி போனேன். காலஸ்திரியில் ரொம்ப அற்புதமான தரிசனம், காணக்கொள்ளாத அந்த அற்புதமான காட்சியை கண்ணப்புறம் தேவர்களும் வழிபட்ட அந்த சிவபெருமான ஞானாம்பிகை தாயை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்ரீசைலம் போயிட்டு அங்கேயும் எம்பெருமான் சிவன் மல்லிகார்ஜுனேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருந்து நந்தியால் வந்து தங்கி நந்தியால் பக்கத்தில் இருக்கிற மகாநந்தியும் தரிசனம் பண்ணேன். மகாநந்தியை முடிச்சுட்டு தான் இப்போது அகோபிலத்துக்கு வந்திருக்கிறேன். மாலை பொழுதாச்சு, சூரியன் அஸ்தமனமாகிற நேரம். இருந்தாலும் அம்மாவுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அகோபிலத்துக்கு முன்னாடி இருக்குது. இதை நவ நரசிம்மரோட ஸ்தலங்களில் வந்து சேர்க்க முடியாது. இது வந்து அற்புதமான ஒரு கட்டிடக்கலை. அதுவும் நம்மளுடைய தமிழக பாரம்பரியமான கட்டடக்கலை அமைப்பில் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவிலை வந்து ஒரு மகாராஜா வந்து தன்னுடைய பொருட்செலவில் ரொம்ப பக்தி சிரத்தையோடு இருந்து தமிழகத்திலிருந்து சிற்பிகள்லாம் வர வச்சு கட்டினதான் அங்கே இருக்கிற வந்து பட்டாச்சாரியர்கள் கூறினாங்க. இங்கே வந்து இந்த கோவிலுடைய பேர் வந்து அகோபில பிரகல்நாத லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில்.